Hi guys, good morning. நம்மளுக்கு 7 days once ஏதாவது ஒரு பிரேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த தடவை எந்த பிரேக்குமே ஆகாமல் நம்ம அகெயின் வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது ஏதாவது கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்க சென்டருக்கு, அதனால பிரேக் ஆகுது, இல்லை சம் இஷ்யூஸ் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் வெயிட் லாஸ் ஆகும். நான் வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உங்ககிட்ட வந்து என்னால் வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியல. இனிமேல் வந்து நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நியூட்ரிஷன் சென்டர் வந்தாச்சு. நியூட்ரிஷன் சென்டர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா ஆலோ வித் ஆஃப்ரெஷ் யம்மி எனர்ஜெட்டிக் மை எனர்ஜி பூஸ்டர் ஆஃப்ரெஷோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஜிஞ்சர் வித் சின்னமன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஞ்சர் ப்ளஸ் சின்னமன் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சின்னமனுக்கு பேசிக் குணமே வந்துட்டு நல்லா டைஜஷனுக்கு வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஆஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் என்னெல்லாம் ஃபுட் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த டே 1 நம்மளோட வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா 86 பாயிண்ட் சம்திங் ஐ திங்க். நம்ம டே 30 பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணவங்க நான் வந்து இந்த 30 டேஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு 10 kg டார்கெட் பண்ணியிருக்கேன். என்னோடய வெயிட் எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் என்னோடய எம்மி பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே ஹெர்பலைஃப்பில் இருக்கிற ஹெல்தி மீல் ரீப்ளேஸ்மெண்ட் என்னோடய ஃபார்முலா 1 ஷேக் தான். என்னென்ன ஃப்ளேவர்னால் ஸ்ட்ராபெரி ப்ளஸ் பான். கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமேனு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் என்னோடய ஹெல்தி யம்மி ஃபார்முலா 1 ஷேக். இதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் தென் ஒரு 10 o'clock 3 அஃப்ரெஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு 2 தோசை கொஞ்சம் சட்னி தான். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ஒரே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன், பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. நைட்டு வந்து 7 o'clock நான் ஷேக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4.5 liters தண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக அஃப்ரெஷ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 அஃப்ரெஷ் ஆகுதுன்னு நான் எடுத்திருப்பேன். இன்றைக்கி என்னோடய வெயிட்டை வந்து நான் ரிவியல் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 83.9 kg இருந்தேன்.